எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸால க்ரீமி மஷ்ரூம் சாஸ் வித் ஹர்ப்ட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்கிற ஒரு ரெசிபி. இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5லேருந்து 6 பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், மைதா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூம் சேர்த்து அதையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் அண்ட் அந்த மைதாலாம் நல்லாவே ரோஸ்ட் ஆகணும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா திக் அண்ட் க்ரீமியான உங்களுக்கு சாஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான க்ரீமி மஷ்ரூம் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக இன்னொரு பேனில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் க்ரீன் சில்லிஸ் அண்ட் கார்லிக், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லாவே சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லாவே சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்க்க போகிறோம். அண்ட் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், உங்கள்கிட்ட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் எடுத்து நீங்கள் அதை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு நல்லா வடித்து எடுத்துருக்கேன். நல்லா பலன்னு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி அண்ட் குவிக்கான நம்மளோட ஹர்ப்டு ரைஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட க்ரீமி மஷ்ரூம் சாஸ் வித் ஹர்ப்டு ரைஸ் ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தடில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறவங்க திரும்ப மஷ்ரூம் வச்சு இதே ரெசிபி தான் ட்ரை பண்ணுவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நாங்கள் நிறைய குக்கிங் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், நிறைய வ்ளாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோஸும் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.